Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.2ஓட எல்லா கொஷின்ஸும் பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் n 4 power n கேன் எண்ட் வித் டிஜிட் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கேட்குறாங்க, என்னென்ன வேல்யூ ஆஃப் நேச்சுரல் நம்பரில் 4 பவரில் எழுதுகிற வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு 6ல் வரும்னு கேட்குறாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும், 1 2 3 இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், கரெக்டாக? ஸோ நம்ம என்ன எழுதலாம், அதாவது 0 வராது, 0 இருந்தால் ஹோல் நம்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 4 power 1 என்ன வரும் நம்மளுக்கு, 4 வருமா? ஒரு ஃபியூ நம்பர்ஸ் மட்டும் எழுதுங்க. 4 power 2 என்ன வருது, 4 square 16 இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், 4 cube என்ன இருக்குது, 4 cube வந்து நம்மளுக்கு 64. நெக்ஸ்ட்டு 4 power 4 அப்படின்னா 256. ஸோ இது சோவான் இப்படியே போயிட்டே இருக்கும். பட் இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது பாருங்கள், 4ல் பவர் எழுதுனீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. எய்தர் 4 வரலாம் ஆர் 6 வரலாம். அகெயின் 4 வரும், 6 வரும். இப்போ இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இவங்க என்ன கேட்குறாங்க, 4 power n கேன் எண்ட் வித் டிஜிட் 6 கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அப்போ 6ன்றது எப்போ வருது, இந்த 2 வரும்போது 6 வருது, 4 வரும்போது 6 வருது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ் வரும்போது தான் என்ன வருது, நம்மளுக்கு 6 வருது. ஸோ அப்போ என்ன எழுதலாம், therefore 4 power n ends with Therefore, 4 power n ends with the digit 6 when n is even natural number. Okay? ஈவன் நம்பர்னு மட்டும் எழுதாதீங்க, பிகாஸ் ஈவன் நம்பரில் நம்மளுக்கு மற்ற வேல்யூஸும் வந்துடுது இல்லையா, அதனால் ஈவன் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு எழுதுங்க. ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். இஃப் m n ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் m டஸ் 2 power n இன்ட்டு 5 power m ends in 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 power n 5 power m ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் m and n ரெண்டுமே நேச்சுரல் நம்பர். இதில் mக்கு என்ன வேல்யூ இருந்தால் நம்மளுக்கு ends with 5 வரும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கணும். n ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், m வந்து 1 2 3 4 எடுத்துக்கலாம், அகைன் n வந்து 1 2 3 4 இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ இதில் nல ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பட் m எந்த வேல்யூ வரும்போதெல்லாம் நம்மளுக்கு 5 வரும்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 2ஆல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் வந்து 2 power 2 2 power 3 2 power 4 ஃபியூ வேல்யூஸ் மட்டும் எழுதுகிறேன். இப்போ இதோட வேல்யூ என்ன வரும், 2 4 8 16 வருதா? இது எல்லாமே என்னது, ஈவன் நம்பர்ஸில் தான் வருது பாருங்கள். ஈவன் 2 power 5 எழுதுனா 32 வரும். ஸோ நம்மளுக்கு 2 4 8 6 ends with என்ன ஈவன் நம்பர் இருக்குது. இப்போ அதே மாதிரி நீங்கள் 5 பவரில் எழுதுங்களேன். 5 power 1 5 power 2 5 power 3 இதில் எது எழுதுனாலும் உங்களுக்கு என்ன இருக்கும், ends with only 5 தான் வரும், கரெக்டாக? அதாவது நீங்கள் 5ஐ க்யூப் பண்ணால் இது பண்ணால் என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் வரும், ends with 5 தான் வரும். நீங்கள் இங்கே ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 5ஐ ஒரு ஈவன் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 5 இன்ட்டு ஈவன் நம்பர், அது 0வாக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், எனி நம்பர். 5 இன்ட்டு ஈவன் நம்பர். இப்போ 5 இன்ட்டு 2 பண்ணுங்கள், நம்மளுக்கு 10 வருதா? 5 இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா 20 வரும். 5 இன்ட்டு 8 பண்ணிங்கன்னா 40 வரும். ஸோ 5ஐ எனி நம்பரோட ஈவன் நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் அது என்ன ஆகும், ends with 0 மட்டும்தான் வரும். எப்போல்லாம் 5 வரும், 5 இன்ட்டு ஆட் நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு 5 வரும். 5 இன்ட்டு ஈவன் நம்பர் என்ன வரும், ஆல்வேஸ் நம்மளுக்கு 0 தான் வரும். ஸோ அதனால் என்ன எழுதலாம், நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 அண்ட் எனி ஈவன் நம்பர், எந்த ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 அண்ட் எனி ஈவன் நம்பர் gives the result ends with 0. ஓகேவா? புரியுதா பாருங்க. 5ஐயும் எனி ஈவன் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வர ரிசல்ட்டோட லாஸ்ட் டிஜிட் என்ன தான் வரும், 0 தான் வரும். அப்போ அந்த மாதிரி 0 வருதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி வாட் வேல்யூஸ் ஆஃப் m ends in yன்றது நாட் பாசிபிள், கரெக்டா? ஸோ என்ன எழுதுவோம் நம்ம, நோ சச் வேல்யூ ஆஃப் m. ஸோ therefore no such value of m ends with 5. அந்த மாதிரி ஒரு பாசிபிளே வந்து இவங்க கொடுத்த ஈக்குவேஷனுக்கு என்னது, கிடையாது. ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Find the HCF of 25, 25, 25 and 36, 36, 36.
நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரைமிங் நம்பர்ஸ் மாதிரி இருக்குல்ல. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹெச்சிஎஃப் எல்சிஎம் யூஸ் பண்ணுறதுக்கு இடிஏ மெத்தட், அதாவது யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் போகிறோம். இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க யூஸிங் இடிஏன்னு கொடுக்காதப்போ நீங்கள் நார்மல் மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஹெச்சிஎஃப் எல்சிஎம் அது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் ஹெச்சிஎஃப் அப்படின்னாலே காமன் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டு அதோட லோவஸ்ட் பவர் எடுக்கணும், கரெக்டாக? அதே மாதிரி எல்சிஎம் அப்படின்னா ஆல் ஃபேக்டர்ஸ் ஒன்ஸ், ஓகே, ஆல் ஃபேக்டர்ஸ் ஒன்ஸ் எடுத்துட்டு அதோட ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். இந்த டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்சிஎஃப் அப்படின்னா காமன் ஃபேக்டர் லோவஸ்ட் பவர், எல்சிஎம் அப்படின்னா ஆல் ஃபேக்டர்ஸ் ஒன்ஸ் ஹையஸ்ட் பவர். இது வச்சு நான் உங்களுக்கு ஈஸியாக இது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த ஹெச்சிஎஃப் எடுத்துப்போமா. ரெண்டுத்தையும் காமனாகவும் பண்ணலாம், இல்லை தனித்தனியாகவும் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு தனித்தனியாக பண்ணுறேன். பிகாஸ் இது என்ன என்ஸ் வித் 5 இருக்குது, என்ஸ் வித் 6 இருக்குது. நீங்கள் ரெண்டுத்தையும் காமனாக போட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் போகிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போது 5 எடுத்துப்போமா. இப்போ 5 வந்து 2 டைம்ஸ் அடங்காது. ஸோ 25 எடுத்துக்கிறீங்க. 5 25 டைம்ஸ் 25. இப்போ 2 டேபிள் 5ல் 2 வருமா, வராது. அப்போது ஒரு 0 சேர்த்துட்டு தான் நம்ம 2 டிஜிட் எடுக்கணும். ஓகே, நிறைய பேர் இந்த 0வை மறந்துடுறீங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன், 5 5s 25, ரிமைனிங் எதுவும் இல்லை, 2 மட்டும்தான் இருக்குது. 5 டேபிளில் 2 வராது. அப்போ 0 சேர்த்தா 25 கிடைக்குமா. அப்போ அகைன் 5 5s 25, மறுபடியும் 2 தான் இருக்குது. என்ன ஆகாது, நம்மளுக்கு 2 வராது. ஸோ 0 சேர்த்திங்கன்னா தான் 25 கிடைக்கும். ஸோ 5 5 டைம்ஸ் 25, இந்த 0வை மறக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள், மறுபடியும் 5ஆல் பண்ணுவோமா. 5 1 டைம்ஸ், 5 1 டைம்ஸ், 5 1 டைம்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இது எப்படி மேம் நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா 10101 ஒரு மாதிரி கஷ்டமான நம்பராக தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 0 + 1 + 0 + 1 3 வருதா. நம்மளுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் என்ன, இதோட சம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 3ஆல் டிவைட் ஆகணும். ஸோ இப்போ இது 3 இருக்கிறதுனால 3ஆல் பண்ணுவோமா. 3 3s are 9, பேலன்ஸ் 1 வருதா. அப்போ 11 11 அர்த்தம் அகைன் 3 3s are 9, 10 11, பேலன்ஸ் 2 வருதா 20. அப்போது 3 6 டைம்ஸ் 18, 19 20, பேலன்ஸ் 2 வருதா. அப்போ என்ன வருது, நம்மளுக்கு 7 இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, 3 3 6 7 வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸை நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, டெசிமல்ஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 3 3 6 7 இருக்குது. எனக்கு இது 3ஆல் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 3 + 3 6, 6 + 6 12, 12 + 6 18 19 வந்துருச்சு. ஸோ அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 4 7 நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 7 எப்படி சொல்கிறது நம்ம. இப்போ 3 3 6 7 இருக்கா. லாஸ்ட் டிஜிட்டை எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 2 டைம்ஸ் என்ன 14ஆ. அந்த 14 இதில் மைனஸ் பண்ணுங்கள். 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, நெக்ஸ்ட்டு 3 இருக்குது. இப்போ எனக்கு 322மே வந்து கஷ்டமாக இருக்குது மேம், எனக்கு அது பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னா அகைன் லாஸ்ட் டிஜிட்டை எடுத்து 2ஆல் பண்ணுங்கள். -4, 32ல் 4 போயிடுச்சுன்னா 28. இப்போ 28 இருந்து 7 டேபிளில் வருமா, வராதா, வரும். அப்போ இந்த நம்பர் வந்து 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 7 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் டிஜிட்டை எடுத்து 2ஆல் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணுறோம். இந்த நம்பர் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் ஓகே, இல்லை எனக்கு இதுவும் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அகெயின் லாஸ்ட் நம்பர் எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, 28. அப்போ இந்த 28 டிவைட் ஆகுதுன்னா இந்த நம்பர் என்ன ஆகும், கண்டிப்பாக நம்மளுக்கு 7ஆல் டிவைட் ஆகும். பார்ப்போமா. 7 4 டைம்ஸ் 28, 29 30 31 32 33. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. 7 8 டைம்ஸ் 56, 1 டைம்ஸ் வந்துருச்சா. நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், 481 வந்திருக்கா. இப்போ இந்த 481 நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 3ஆல் பார்ப்போமா. 8 + 4 12, ஒரு ப்ளஸ் 13, 13னா 3ஆல் வராது. இப்போ அதே மாதிரி 7 டேபிள்னால் லாஸ்ட் டிஜிட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 வரும். 48ல் 2 போயிடுச்சுன்னா 46. 7 டேபிளில் 46 கிடையாது, 49 தான் உண்டு. அப்போ இது என்ன ஆகாது, 7ஆலையும் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்பர் போவோமா. 7க்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்கணும், 11 பார்ப்போமா. 11னா என்ன அர்த்தம், 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 5, 8ல் 5 போயிடுச்சுன்னா 3. அப்போ இது 11லேயும் வராது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம், 13 பார்ப்போமா. 13 டேபிளுக்கு அப்படியே நம்ம பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், 481 டிவைடட் பை 13 பண்ணுவோமா. 13 3 டைம்ஸ் என்ன வரும், 39. 39னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, 91 வருதா. அப்போ 91 எத்தனை டைம்ஸ், 7 டைம்ஸ் வருது பாருங்கள். 3 7s are 21க்கு 1, பேலன்ஸ் 2, ஸோ 37 டைம்ஸ் வருது.
அப்போ 13 எத்தனை டைம்ஸ் வருது நம்மளுக்கு 37 டைம்ஸ் வருது. இது ஏன் உங்களால் இந்த இடத்துல ஈஸியாக கண்டுபிடிக்க முடியலனா 37 இஸ் ஆல்சோ அ ப்ரைம் நம்பர். அப்போ 13ம் ப்ரைம் நம்பர் 37ம் ப்ரைம் நம்பரை நம்ம என்ன தான் பண்ண முடியும்? ஆப்வியஸ்லி நம்ம இந்த மாதிரி டிவிஷன் மட்டும்தான் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ டிவைடட் பை 1 இந்த நம்பர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 13ம் 37ம் பண்ணும்போது தான் வந்திருக்கு. 37 13 ரெண்டும் ப்ரைம் நம்பர்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே நீங்கள் இங்கே எழுதுகிற நம்பர் என்ன தான் இருக்கணும்? நம்மளுக்கு ஒன்லி ப்ரைம் நம்பர்ஸ் தான் இருக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கண்டுபிடிப்போமா? 36 36 36. ஸோ இது பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது? எய்தர் 2 ஆர் 3ஆல் பண்ணலாம். ஸோ இப்போ 3ஆல் பண்ணுற பாருங்கள். 3 1 டைம்ஸ் 3 2 டைம்ஸ் 3 1 டைம்ஸ் 3 2 டைம்ஸ் 3 1 டைம்ஸ் 3 2 டைம்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ 12 12 இருக்கிறதுனால அகைன் 3ஆலே பண்ணலாம். 3 4 டைம்ஸ் 12. ஸோ 10வது 0 சேர்த்துக்கிறேன். 3 4 டைம்ஸ் 12. ஸோ 10வது 0 சேர்த்துக்கிறேன். 3 4 டைம்ஸ் 12. ஸோ இப்போ நம்ம 3ஆல் பண்ண முடியாது. ஸோ நான் 2கே போய்டுறேன். 2 வந்து 2 டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இது 4ன்னு பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்? 2 டைம்ஸ்க்கு வந்து அப்படியே பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இங்கே இருக்கிற நம்பர் இங்கே வந்துருச்சு. அப்போ இதுக்கப்புறம் என்ன தான் வரப்போகுது? இது அப்படியே நீங்கள் காப்பி அடித்து இங்கே எழுதிடலாம். புரியுதா பாருங்கள்? 10101 10101. அப்போ திரும்ப நம்ம இந்த மாதிரி இத்தனையும் கண்டுபிடிக்குமானா தேவையில்லை. நீங்கள் அப்படியே இது என்ன பண்ணுங்கள்? இங்கே இருக்கிறத அப்படியே நீங்கள் ஜஸ்ட் வந்து இங்கே காப்பி பண்ணி எழுதிடுங்க. 3367. நெக்ஸ்ட்டு 7 பண்ணிங்கன்னா 481. நெக்ஸ்ட்டு 13 பண்ணிங்கன்னா 37. அகைன் 37 பண்ணிங்கன்னா 1. ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? காமன் ஃபேக்டர் லோவஸ்ட்டு. ஸோ அதை நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். 252525 இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எழுதுங்க. 3 இருக்குது 5 இருக்குது 7 இருக்குது அதெல்லாம் எழுதுங்க. 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 இன்ட்டு 13 இன்ட்டு 37. ஸோ நான் அந்த ஃபேக்டர்ஸை ஒரு ஆர்டரில் எழுதிட்டேன். 5 வந்து 2 தடவை இருக்குது. ஸோ நான் 2 போட்டுக்கிட்டேன். 3 ஒன்ஸ் தான் இருக்குது. மற்ற எல்லாமே 1 டைம் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் 1ன்னு போட தேவையில்லை. பட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் காட்டுறேன். நீங்கள் எக்ஸாமில் இந்த 1 போடணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். 36 36 36. இப்போ இதுக்கும் என்ன எழுதலாம்? 2 3 7 13 எழுதலாமா? பாருங்கள். 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 13 இன்ட்டு 37. 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 2 3 3 டைம்ஸ் இருக்குது. 7 13 37லாம் 1 டைம் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் HCF எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எழுதியிருக்கோம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு அந்த டேர்முக்காக நான் எழுதி காமிக்கிறேன். இது என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கோம். 4 8 இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது? பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக எழுத தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் 4லாம் பண்ணாமல் ஒன்லி ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் இதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ நம்மளோட HCF எப்படி வரும் பாருங்கள். தேர்ஃபோர் HCF இஸ் ஈக்குவல் டு நான் என்ன சொல்லியிருக்கேன்? காமன் ஃபேக்டர். இந்த வேர்டு கவனிங்க. காமன் ஃபேக்டர். இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்னென்ன இருக்குது? 3 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள்? 5 இல்லை விட்டுட்டேன். ஸோ 7 இருக்குது. 13 இருக்குது. தென் 37 இருக்குது. ஓகே. இங்கே 2 கிடையாது அதனால் எழுதலை. இங்கே 5 கிடையாது அதனால் எழுதலை. மற்ற காமனாக இருக்கிறது எழுதிட்டு என்ன பண்ணணும்? லோவஸ்ட் பவர் தான் எழுதணும். இப்போ 3யோட லோவஸ்ட் பவர். ஒன்றுத்தில் 1 இருக்குது, ஒன்றுத்தில் 3 இருக்குது. இதில் எது லோவஸ்ட் பவர்? இதுதான் லோவஸ்ட். ஸோ அதனால் 1 எடுத்துக்கிட்டேன். 7 13 37 எல்லாமே 1 1 இருக்கிறதுனால எல்லாமே 1 1. இன்கேஸ் இந்த இடத்துல 2 இருந்து இந்த இடத்துல 3 இருந்திருந்தா நான் 2 எடுத்திருப்பேன். புரியுதா? எது லோவஸ்ட் பவரோ அதை தான் நம்ம HCFல எடுக்கணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 3s are 21. 21 இன்ட்டு 13 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 21 10 டைம்ஸ் 2 10. அப்புறம் ஒரு 63னா 273 வரும். 273யும் 37யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 10101. இது என்ன மேம் இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது, நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தரேன். இதான இந்த சம்க்கு மட்டும்தான் உங்களுக்கு பொருந்தும். இங்கே பாருங்கள். 3 7 13 37. இந்த 4 நம்பர் தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? காமனாக வந்திருக்கு. கரெக்டாக? அப்போ 37 இன்ட்டு 13 வந்து 481. 481 இன்ட்டு 7 வந்து 3367. 3367 இன்ட்டு 3 தான் நம்மளுக்கு என்னது? இந்த வேல்யூ. கரெக்டாக? அப்போ நம்ம பண்ண இங்கே வேல்யூவே தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு?
ஹெச்சிஎஃப்ல வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இப்படி காமனாக ஒரே சீரியஸில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வேல்யூவை திரும்ப கூட மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே இதை மல்டிப்ளை பண்ணால் இதுதான் வரும்ன்ற உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சுதுன்னா அதை எடுத்து எழுதலாம். ஸோ இப்போ இதோட இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இஃப் 13824 is equal to 2 power a into 3 power b, then find a and b. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொடுத்த நம்பரை 2 into 3ல தான் வரும்னு அவங்களா சொல்லிட்டாங்க. பட் இதோட பவர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம தேர்ட் சம் மாதிரி என்ன பண்ணலாம், இதையும் வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோமா, அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இது எண்ட்ஸ் வித் ஈவன் நம்பர்ன்றதுனால 2ஆல் பண்ணுறேன். எப்போலாம் உங்களுக்கு ஈவன் நம்பர் வருதோ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 6 times 12 பேலன்ஸ் 1 இருக்குது. அப்போ 2 9 times 18, தென் 2 1 times 2 2 2 times 4. நெக்ஸ்ட் பாருங்கள் 2ஆல் பண்ணிங்கன்னா 2 3 times 6 2 4 times 8 பேலன்ஸ் 1 இருக்குது. அப்போ 2 5 times 10 பேலன்ஸ் 1னா 2 6 times 12. நெக்ஸ்ட்டு 2 1 times 2 பேலன்ஸ் 1னா 2 7 times 14, தென் 2 2 times 4 பேலன்ஸ் 1னா 2 8 times 16. அகைன் நம்மளுக்கு என்ன ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் பண்ணிங்கன்னா 2 8 times 16 பேலன்ஸ் 1 2 6 times 12 2 4 times 8. மறுபடியும் 2ஆல் பண்ணிங்கன்னா 2 4 times 8 2 3 times 6 2 2 times 4. இப்போ பாருங்கள் மறுபடியும் 2ஆல் பண்ணிங்கன்னா 2 2 times 4 2 1 times 2 பேலன்ஸ் 1 ஸோ 2 6 times 12. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2 1 times 2 2 டேபிளில் 1 வராது. ஸோ 0 சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு 16 கிடைக்கும். ஸோ 2 8 times 16. மறுபடியும் 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 2 5 times 10 2 4 times 8. ஸோ இங்கே இடம் பார்த்ததுனால இங்கே எழுதுகிற பாருங்கள். இப்போ 54 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 2ஆல் பண்ணும்போது 2 2 times 4 பேலன்ஸ் 1 ஸோ 2 7 times 14. இப்போது நம்மளுக்கு ஈவன் நம்பர் வரல. ஆனால் 27 என்ன தெரியும், 3 9 times 27 தெரியும். அகைன் 3 3 times 9, தென் 3 1 times 3. இது வந்து இங்கே கண்டினியூவேஷனில் நீங்கள் கீழே எழுதணும். ஸோ தேர்ஃபோர் நான் என்ன எழுதுகிறேன் பாருங்கள், 13824 is equal to 2. இங்கே வேறு என்னென்ன ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்குது, 2 இருக்குது 3 இருக்குது. ஸோ நான் 2 into 3 எழுதிட்டேன். இப்போ இதில் எத்தனை தடவை 2 இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ 2 power 9 இருக்குது. 1 2 3 3 பவர் நம்மளுக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ அப்போ தேர்ஃபோர் அவங்க கொடுத்தது என்ன, 2 power a into 3 power b. அப்போ 2 power ஏனா 2 power 9. அப்போ ஏவோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 9 அண்ட் பியோட வேல்யூ என்ன 3 power b 3 power 3. ஸோ பியோட வேல்யூ 3. ஸோ இப்போ எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். நார்மல் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் இதை அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ இதோட இந்த ஃபோர்த் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இஃப் p1 power x1 p2 power x2 p3 power x3 p4 power x4 is equal to 113400. இதில் p1 p2 p3ன்றது ப்ரைம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அண்ட் அதர் x1 x2 x3 இதெல்லாம் வந்து இன்டீஜர்ஸ். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது என்ன தெரியுது, நம்மளோட தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம்மில் பண்ண மாதிரி இந்த கிவன் நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரைம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோமா, 113400. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து ஈவன் நம்பரில் முடியறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், 2ஆல் பண்ணுவோமா. 2 5 times 10 பேலன்ஸ் 1. ஸோ 2 6 times 12 பேலன்ஸ் 1. 2 7 times 14. ஸோ இது கரெக்டாக முடிஞ்சிட்டதுனால மீதி 2 0வை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அகைன் 2ஆல் பண்ணுங்கள். 2 2 times 4 பேலன்ஸ் 1. 2 8 times 16. 2 3 times 6 பேலன்ஸ் 1. 2 5 times 10 அகைன் 0. ஸோ நெக்ஸ்ட் 2ஆல் பண்ணுவோமா. 2 1 times 2 4 times 2 1 times பேலன்ஸ் 1. ஸோ 2 7 times 14 பேலன்ஸ் 1. 2 5 times 12 சாரி 2 5 times 10. இப்போ 5ல் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ 5 டேபிளில் பண்ணுற பாருங்க. 5 2 times 10 41. ஸோ 8 பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 1. 5 3 times 15 16 17னா 25. ஸோ அகைன் 5 வந்திருக்கு. மறுபடியும் 5 டேபிளில் பண்ணுற பாருங்கள். 5 5 times 25 பேலன்ஸ் 3. 33 அப்படின்னா 5 6 times 30 பேலன்ஸ் 3. ஸோ 5 7 times 35. ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக
5 6 7 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்ப்போமா 5ம் 6ம் 11 11 + 7 18 அப்போ டோட்டல் வந்து 3ஆல் டிவைட் ஆகிறதுனால நான் 3ஆல் பண்ணுறேன். இது ஆக்சுவலி நீங்கள் 7ஆலையும் பண்ணலாம், பார்த்தாலே தெரியுது. 7 8 டைம்ஸ் 56 7 1 டைம்ஸ் 7 இது 7ல் கூட பண்ணலாம். பட் நம்ம பேசிக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லாஜிக்கில் என்ன பண்ணுவோம், இது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்ப்போம். இது 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அப்படியே 3ஆல் பண்ணுவோம். 3 1 டைம்ஸ் 3 பேலன்ஸ் 2. ஸோ நம்மளுக்கு என்ன வரும் 26 அப்படின்னா 3 7 டைம்ஸ் 21 ஸோ 3 8 டைம்ஸ் 24 வருதா, 3 8 டைம்ஸ் 24 அகைன் 2 வருது. ஸோ 9 இருக்குது. ஸோ இப்போ என்ன 9 1 10 10 8 18 மறுபடியும் 3ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 3 6 டைம்ஸ் 18 3 3 டைம்ஸ் 9 மறுபடியும் 3ஆல் டிவைட் ஆகுது 21 வருது. ஸோ இப்போ 21 இங்கே ப்ரொசீட் பண்ணுற பாருங்கள். ஸோ இப்போ திரும்ப 3ஆல் பண்ணிங்கன்னா 7 டைம்ஸ். ஸோ 7ல் பண்ணால் 1 டைம்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே நீங்கள் பண்ணும்போது 7 கண்டிப்பாக வரும்னால. ஸோ இங்கே 7 பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 81ன்னு சொல்லிட்டு நம்பர் திரும்ப ரிவர்ஸில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஆர்டரில் மாற்றி பண்ணாலும் இங்கே வர ஆன்சர் என்ன தான் வரும், நம்ம தப்பு பண்ணாத வரைக்கும் கரெக்டாக ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ எடுத்து எழுதுங்க. இந்த நம்பர்ஸ் எழுதிட்டு இங்கே என்னென்ன இருக்குது, 2 இருக்குது 5 இருக்குது 3 இருக்குது 7 இருக்குது. ஆனால் என்ன சொன்னாங்க இவங்க அசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 × 3 × 5 × 7 ப்ரைம் நம்பர். அந்த ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டேன்னா இப்போ இதோட பவர் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 2 வந்து 3 இருக்குது. 3 எத்தனை இருக்குது 1 2 3 4 இருக்குது. ஸோ 3 4 இருக்குது. 5 வந்து 2 இருக்குது. அண்ட் 7 வந்து 1 தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த P1 P2 தனியாகவும் X1 X2 தனியாகவும் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது தான் ஆக்சுவலாக கொஷினில் இருக்குது பாருங்கள். P1 to the power X1 into P2 to the power X2 into P3 to the power X3 into P4 to the power X4. இப்போ இதுக்கு அப்படியே நீங்கள் வந்து ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு therefore என்னென்ன வருதுன்னு பாருங்கள். P1 is equal to 2, P2 is equal to 3, P3 is equal to 5. அதாவது டினாமினேட்டர் பவரை விட்டுடுங்க, கீழே இருக்கிற நம்பரையும் தான் நான் என்ன பண்ணுறேன் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ P4ஓட வேல்யூ என்ன 7. அந்த ஆர்டரில் கரெக்டாக எழுதிட்டோமா. அதே மாதிரி இன்டீஜர் எழுதுங்க. X1 வந்து மேலே இருக்கிறது, அப்போ மேலே இருக்க ஆர்டர் எழுதுங்க. X1 வந்து 3, X2 வந்து 4, X3 வந்து 2 அண்ட் X4 என்னது 1. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இவங்க கொடுத்த மாதிரியே அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை ஈக்குவேட் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. ஸோ இது என்ன பண்ண போகிறோம், HCF LCM இது ரெண்டுமே நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இது பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு சின்ன சின்ன நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 408 எடுத்துப்போமா. 408 எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்த்தம் ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 2 2 டைம்ஸ் 4 0 2 4 டைம்ஸ் 8. நெக்ஸ்ட் 2ஆல் பண்ணிங்கன்னா 2 1 டைம்ஸ் ஸோ 102. அகைன் ஈவன் நம்பர்ன்றதுனால 2ஆல் பண்ணிங்கன்னா 51. இப்போ 51ன்றது ஆட் நம்பர், பட் 5 + 1 என்ன வருது 6 வருது. அப்போ 6 அப்படின்னா நம்ம 3ஆலே பண்ணலாமா. 3 1 டைம்ஸ் 3 பேலன்ஸ் 2. ஸோ 3 7 டைம்ஸ் 21. தென் 17 இஸ் அ ப்ரைம் நம்பர்ன்றதுனால நம்மளுக்கு இதோட இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரியே 170 பண்ணுங்கள். 170 என்னது ஈவன் நம்பர். ஸோ 2 8 டைம்ஸ் 16 ஸோ 5. இங்கே 85 இருக்கிறதுனால 5ஆல் பண்ணுறேன். 5 1 டைம்ஸ் 5 17. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது 17ஓட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் இது உங்களுக்கு இப்போ 3rd சம்லேயும் சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன், HCF எப்படி கண்டுபிடிக்கணும், LCF எப்படி கண்டுபிடிக்கணும். HCF அப்படின்னா காமன் ஃபேக்டர் அதோட லோவஸ்ட் பவர். LCM எப்படி கண்டுபிடிக்க சொன்னேன், ஆல் ஃபேக்டர்ஸ் ஒன்ஸ், ஒரு தடவை தான் எழுதணும் எல்லா ஃபேக்டர்ஸையும். ஆல் ஃபேக்டர்ஸ் பட் அதோட ஹையஸ்ட் பவர். ஓகேவா, இந்த டேர்ம்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு. ஃபஸ்ட்டு 408 எடுத்து எழுதுங்க. 408ல் என்ன இருக்குது 2 3 17 இருக்குது. ஸோ 2 × 3 × 17 போட்டாச்சா. 2க்கு பவர் 3, 3க்கு 1, 17க்கு 1 எழுதியாச்சு. இப்போ அதே மாதிரி 170க்கு எழுதுங்க. 2 × 5 × 17. இது எல்லாமே என்ன ஒன்ஸ் தான் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே பவர் 1 மட்டும்தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு HCF எழுதுவோமா. HCF இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன சொல்லியிருக்கேன், காமன் ஃபேக்டர் வித் லோவஸ்ட் பவர்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்னென்ன இருக்குது பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 17 இருக்குது. அப்போ 2 × 17 இதோட பவர் என்ன எழுதணும், லோவஸ்ட் பவர் எழுதணும்.
இது ரெண்டுமே ஒன்றுன்றதுனால நம்மளுக்கு 1 தான். பட் இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ லோவஸ்ட் பவர் 1னா 17 2 டைம்ஸ் இவ்வளோ 34. அப்போ நம்மளோட ஹெச்சிஎஃப் 34. இப்போ இதே லாஜிக்கில் எல்சிஎம் எழுதுங்க. எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கேன், ஆல் ஃபேக்டர்ஸ் ஒன்ஸ் எழுதணும், ஒரு முறை எழுதணும். இங்கே ரெண்டு தடவை இருக்குன்றதுனால 2 தடவை எழுதக்கூடாது, எல்லா ஃபேக்டரையும் ஒரு முறை எழுதணும். 2 எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு, 5 எழுதியாச்சு, 17 எழுதியாச்சு. இப்போ ஆல் ஃபேக்டர்ஸ் ஒன்ஸ் எழுதிட்டு அதோட என்ன பவர் எழுதணும், ஹையஸ்ட் பவர் எழுதணும். இப்போ 2க்கு இங்கே 1 இருக்குது, 3 இருக்குன்னா நம்ம 3 எழுதணும். 3யை பொறுத்த வரைக்கும் 1 மட்டும்தான் இருக்குது, ஸோ அதனால் 1 ஓகே. 5 17 எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, 1 தான் இருக்குது, ஸோ 1 ஓகே. இங்கே 2 தடவை இருக்குது மேம், நான் 2 தடவை எழுதுமானா அப்படி இல்லை, இதோட பவரில் எந்த பவர் அதிகமோ அந்த பவர் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது 5 3 டைம்ஸ் 15 8 17. இப்போ இந்த மூணையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2040. ஸோ இப்போ இது நம்மளோட ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ எப்போவுமே ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சம்ஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். Find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15, 36. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்குறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதை ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது ஹையஸ்ட் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னு. கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 டிஜிட்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு 6 டிஜிட் நம்பர் பெரிய நம்பர் சொல்லணும் அப்படின்னா நம்ம பெரிய நம்பர் பொதுவாக என்ன சொல்லுவோம், 9 டைம்ஸ் ஆஃப் 6 தான் வந்து என்னது பெரிய நம்பர்னு சொல்லுவோம். ஆனால் இந்த 9 டைம்ஸ் ஆஃப் 6 இந்த நம்பர் வந்து இது 3 தாலி டிவைட் ஆகுமானா கண்டிப்பாக 24 ஈவன் இது ஆகவே ஆகாது. ஸோ அப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பெரிய 6 டிஜிட் நம்பர் டிவைட் ஆகும். அப்போ அந்த நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது 3த்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இது 3த்துக்கும் எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க பாருங்கள், 24, 15, 36. நீங்கள் இதை தனித்தனியாக எல்சிஎம் எடுக்கலாம், இல்லை காமனான மெத்தட்லேயும் எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ இது மூணுமே 3 டேபிளில் வருது நமக்கு தெரியுதுனால நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு 3 டேபிள் எடுத்துக்கிட்டேன். 3 5 டைம்ஸ் 15, 3 12 டைம்ஸ். நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது, 5 ப்ரைம் நம்பர் இருக்கா, ஸோ அதனால் 5 ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டேன் பாருங்கள். 8 1 12. அடுத்து என்ன இருக்குது, 2 எழுதலாமா. ஸோ 2 எழுதுனீங்கன்னா 2 4 டைம்ஸ், 1 டைம்ஸ், 6 டைம்ஸ். நெக்ஸ்ட் 2ஆல் பண்ணிங்கன்னா 2 2 டைம்ஸ், 1 டைம்ஸ், 3 டைம்ஸ். அகெயின் 2ஆல் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ், 1 டைம்ஸ், 3 டைம்ஸ். ஸோ இப்போ பண்ணிங்கன்னா 3 1 1. ஸோ 1 1 வரைக்கும் எழுதியாச்சா. இப்போ இதோட எல்சிஎம் என்னன்னு சொல்லுங்கள். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 எத்தனை இருக்குது, 1 2 3 இருக்குது. அப்போ 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் எத்தனை இருக்குது, 2 இன்ட்டு 5. ஸோ இப்போ பாருங்கள் 2 கியூப் வந்து 8ஆ, 8 5 டைம்ஸ் 40 வருமா, 40 3 ஸ்கொயர் 9. அப்போ 9 இன்ட்டு 40னா 360. ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, எல்சிஎம் வந்து 360 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 6 டிஜிட் நம்பர் ஒவ்வொரு தடவையும் தனித்தனியாக நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறத விட இந்த 360ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வருதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ இது எப்படி போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த 9 நம்பர்ஸ் அப்படியே எடுத்து எழுதுங்க. இந்த 9 டிஜிட்டை எழுதிட்டு இதை இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 360ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இது 360ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ஒரு 400க்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும், ஒரு 40 கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை 3 டைம்ஸ் பண்ணாலே உங்களுக்கு 900 வந்துடுது கரெக்டாக. அப்போ 2 டைம்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா இங்கே 60 இருக்குது, 60 ஒரு 3 டைம்ஸ் பண்ணால் 180ன்னு 1000க்கு மேலே போயிடும். இங்கே 1000க்கு கீழே இருக்கிறதுனால நம்ம 2 டைம்ஸ் பண்ணுறோம். இப்போ 360 இன்ட்டு 2 எவ்வளோ, 720. இப்போ 720 மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், சாரி 720 நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுகிறேன். கரெக்டாக 3 டிஜிட்க்கு நேராக எழுதணும். ஸோ 720. 9ல் 0 போயிடுச்சுன்னா 9, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 9ல் 7 போயிடுச்சுன்னா 2. நம்மளுக்கு ஒரு டிஜிட் இறக்கணுமா. அப்போ என்ன இருக்குது பாருங்கள், 2799 இருக்குது. ஸோ இப்போ 2799 நீங்கள் 10 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 3600. அப்போது 10 விட கம்மின்னு தெரியறதுனால நான் இப்போது 7 டைம்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். 7 0 டைம்ஸ் 0, 7 6 டைம்ஸ் 42, பேலன்ஸ் 4, 7 3s are 21, 21 4 25. ஓகேவா. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 9ல் 0 போயிடுச்சுன்னா 9 இருக்கும், 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 7ல் 5 போயிடுச்சுன்னா 2. மறுபடியும் ஒரு டிஜிட் இறக்கலாம். திரும்ப பாருங்கள் இதே நம்பர் வந்துருச்சா. அப்போ இதே நம்பர் வந்தால் என்ன, மறுபடியும் 7 டைம்ஸ் தான். அப்போ 367 டைம்ஸ் மறுபடியும் நமக்கு 2520. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்,
அதே 279 தான் வரப்போகுது. லாஸ்ட் டிஜிட் ஒரு 9 நம்ம கீழே இறக்க போகிறோம். அப்போ மறுபடியும் அதே நம்பர்னா மறுபடியும் என்ன பண்ணுவோம், அதே 7 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 2520. அப்போ இதோட ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வருது, 279. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன இருக்குது, 279. இது ப்ராப்பரான நம்ம டிவிஷன் பண்ணுறோம். டிவிஷன் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு நம்பர்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதே 3 தடவை யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 279 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நம்பர் கூட மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும், நமக்கு 6 டிஜிட் நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இந்த 279 மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் 0, 9ல் 7 போயிடுச்சுன்னா 2, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. இப்போது இது என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நம்பர் இருக்கு இல்லையா 999,720 அப்படின்றது 360ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது 360ஆல் டிவைட் ஆகும் ஆப்வியஸ்லி இல்லையா, ரிமைண்டர் கழிச்சுட்டா மீதி இருக்கிறது என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் 360ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா 24, 15, 36 இது மூணுமே இன்டைரக்ட்லி டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா, therefore greatest number is 999,720 which is divisible by 24, 15, 36. ஓகேவா? ஸோ இப்போ இதோட இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. What is the smallest number that when divided by 3 numbers such as 35, 56, 91 leaves remainder 7 in each case? அதாவது நீங்கள் ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் வந்து இந்த 3ஆலே டிவைட் ஆகணும். டிவைட் ஆகும்போது அதில் ரிமைண்டர் 7 வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எல்சிஎம் எடுப்போமா? ஸோ இப்போ லாஸ்ட் டைம் மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு காமனாகவே எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 35, 56, 91. ஸோ இப்போ இந்த 35, 56, 91ல் நீங்கள் எப்படி எல்சிஎம் பார்க்கும்போது 35 எந்த டேபிளில் வரும், 7 டேபிளில் வரும். இதுவும் 7 டேபிளில் வரும். அப்போ 91 7 டேபிளில் வருமானு பார்த்தா போதுமா? 91 7 டேபிளில் பாருங்கள், 7 1 times 7 பேலன்ஸ் 2. ஸோ 7 13 times 91. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு 7ஆல் பண்ணுவோமா? 7 5 times, 7 8 times, 7 13 times. இப்போ இதில் பாருங்கள், இதில் 5ம் 13ம் ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ காமனாக இருக்க எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் 1 times, 8 times, 13 times எழுதிக்கோங்க. இப்போ அகைன் பாருங்கள், இங்கே 13, 1, 8, 1. ஸோ 5ம் 13ம் ப்ரைம் நம்பர் வெளில கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே வெறும் 8 மட்டும்தான் இருக்குன்றதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ 2 2 2 3 தடவை 2 எழுதினாலும் சரி, இல்லை வேறு எந்த காமன் நம்பரும் இல்லாததுனால 8 அப்படியே எழுதினாலும் நம்மளுக்கு என்னது, ரெண்டும் சேம் தான். ஸோ இப்போ எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 7 × 5 × 8 × 13. ஸோ இது எப்படி மல்டிப்ளை பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு 8 5 டைம்ஸ் எவ்வளோ, 40யா? இப்போ 7 4 டைம்ஸ் எவ்வளோ, 28ஆ? இப்போ 28 × 13 பண்ணணும். 28 × 13 பண்ணும்போது ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2800 வரும். அப்புறம் ஒரு 3ஆல் பண்ணிங்கன்னா 840. அப்போ என்ன வரும், 3640. நம்மளோட எல்சிஎம் என்ன, 3640 தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்க, ஆக்சுவல் லாஜிக்கில் இந்த எல்சிஎம் 3640 வந்து 35ஆல் டிவைட் ஆகும், 56ஆல் டிவைட் ஆகும், 91ஆல் டிவைட் ஆகும். அதுதான் எல்சிஎம். ஆனால் இந்த ஒவ்வொரு தடவை டிவைட் ஆகும்போது நமக்கு 7 ரிமைண்டர் வரணுன்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3640 + 7 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 3647ன்ற நம்பரை நீங்கள் இந்த 3 தாலி டிவைட் பண்ணால் என்ன வரும், கண்டிப்பாக 7 வந்து ரிமைண்டர் வரும். ஸோ இப்போ என்ன எழுதுறீங்க, therefore smallest number is 3647 which is divisible by, which is நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க, which is divisible by 35, 56, 91 and leaves ரிமைண்டர் 7 in each case. இது ஒவ்வொன்றுத்துலேயும் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், கண்டிப்பாக ஒவ்வொரு கேஸ்லையுமே நம்மளுக்கு 7 வந்து ரிமைண்டர் வரும். ஏன்னா கடைசியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், 7ஐ ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ரிமைண்டர் 7 வரும். ஸோ இப்போ இதோட இந்த 8th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு எல்சிஎம்
ரிமைண்டர் பற்றி ஒரு சம் வருதோ அப்போ வந்து எல்சிஎம் வரும்போது ரிமைண்டர்ன்ற டேர்ம் வந்தால் கடைசியில் நீங்கள் ரிமைண்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அதே ஹெச்சிஎஃப் அப்படின்ற டேர்ம் வந்து நம்மளுக்கு ரிமைண்டர்னு வந்தால் ஃபஸ்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆக்சுவல் நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நம்பரில் ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டு தான் சம்மே ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா ரெஸ்பெக்டிவ் சம் வரும்போது பார்த்துக்கோங்க. இது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் நான் சொல்கிறேன். ஹெச்சிஎஃப் அந்த சம்மில் ரிமைண்டர் இருந்ததுன்னா முதல்ல கொடுக்குற நம்பரில் ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஹெச்சிஎஃப்ஐ ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, அதே ஒரு எல்சிஎம்மில் ரிமைண்டர் கொடுத்தாங்கன்னா கொடுத்த நம்பர்லேருந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக ரிமைண்டரை ஆட் பண்ணணும். இதை நீங்கள் ஒரு ஐடியா மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு சம்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் சம்ஸ் இந்த மாதிரி கான்செப்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போது இந்த இதோட 8th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Find the least number that is divisible by first 10 natural numbers. Least number அப்படின்னாலே என்ன அர்த்தம், நம்ம LCM சொல்லியிருக்கோமா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ், நம்மளுடைய ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் என்னதான் 1 2 3 அப் டு 10 வரைக்கும் நம்மளுடைய 10 நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ இந்த 10 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்தால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ரொம்ப சிம்பிள், நம்ம எல்சிஎம் எடுப்போமா, மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம், காமன் மெத்தட்லேயே எல்சிஎம் எடுக்கலாம். இது எல்சிஎம் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்செப்ட் நல்லா தெரியுறவங்க 2 மெத்தடில் எல்சிஎம் போகலாம். அதாவது இதில் இருக்கிற இந்த 2 3 5 7 இந்த மாதிரியான ப்ரைம் நம்பர்ஸை வெளியில் எடுத்துகிட்டு கூட நீங்கள் எல்சிஎம் பண்ணலாம். ஆனால் அதை பண்ணும்போது நீங்கள் கான்செப்ட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், காமன் மெத்தட்லேயே பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்க. 2 1 டைம்ஸ் 2 2 2 டைம்ஸ் 4. இது பண்ண முடியாத நம்பர் அப்படியே இறக்கிக்கோங்க. 2 3 டைம்ஸ் 6 7 பண்ண முடியாது. 2 4 டைம்ஸ் 8 9 பண்ண முடியாது. 2 5 டைம்ஸ் 10. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், அதே மாதிரி 2 பண்ணுவோமா, 1 1 3 இங்கே 1 வந்துடும், 5 3 7 அகைன் 2 வரும், 9 5. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பண்ணுங்கள் அதே மாதிரியே. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது நம்மளுக்கு, 3 பண்ணுவோமா, 1 1 1 1 5 1 சாரி இங்கே வந்து 7 2 3 5. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது, 5 இருக்குது, 2 7 3 இருக்குது. ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், 5 பண்ணுறப்ப எனி வேணால் பண்ணலாம். நீங்கள் இப்போ 2 முதல்ல பண்ணலாம், அப்புறம் 5 பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ 1 1 1 1 இங்கேயும் 1 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 7 2 3 இங்கே 5 இருக்கிறதுனால 1 வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 7 2 3 3த்தையும் ஒரு தடவை பண்ணணும். ஸோ இப்போ நான் 2 பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு 3 ஒரு தடவை 7 ஒரு தடவை பண்ணால் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ 3 பண்ணுற பாருங்க, 7 மட்டும் அப்படியே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் 7 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இது எல்லாமே கீழே வந்து 1 1 வந்துடும். ஸோ இப்போ இதோட இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே கீழே ஜஸ்ட் 1 1 1 வரும், அவ்வளோதான். இப்போ தேர்ஃபோர் நம்ம எல்சிஎம் எழுதுகிறோம் பாருங்கள். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, 2 எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 இருக்குது. அப்போ 2 கியூப் இன்ட்டு 3 எத்தனை இருக்குது, 1 2 இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 1 இருக்குது, 7 1 இருக்குது. ஸோ 5 இன்ட்டு 7. ஸோ இப்போ இதை பண்ணால் என்ன, 2 கியூப் வந்து 8, 3 ஸ்கொயர் வந்து 9, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 7. நான் இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணும், 8ஐயும் 5ஐயும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். 5 8 சார் என்ன ஆகும், 40 வந்துருமா. அப்போ 9ஆல் பண்ணிங்கன்னா 9 4 டைம்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு, 360. இப்போ 360 இன்ட்டு 7 பண்ணுறது ஈஸியாக. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 7 5 சார் 35, 8 9 சார் 72, அப்போ 72 இன்ட்டு 35ன்னு சொல்லி மல்டிப்ளிகேஷனே கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. எப்பவுமே 0 வர நம்பரை அதை மாற்றுங்க ஃபஸ்ட்டு. 8 5 சார் 40 பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 7 6 சார் 42, பேலன்ஸ் 4, 7 3 சார் 21 4 25. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்சிஎம்மோட ஆன்சர் என்ன, த லீஸ்ட் நம்பர் இஸ் 2520. ஸோ இப்போ இதோட இந்த 9th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.